இனிமேல் அதிமுகவில் அரசியல் பண்ண முடியாது, பிஜேபி ஆர்எஸ்எஸ்லையும் அரசியல் பண்ண முடியாது. அவருடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ ஓபிஎஸ் அவர் சொல்கிறத கேட்கறது இல்லை, இபிஎஸ் அவர் சொல்கிறத கேட்கறது இல்லை, அண்ணாமலையும் கேட்கறது இல்லை, அமித்ஷாவும் கேட்கறது இல்லை. வேறு எங்கே போவார்? இதுதான் மைத்ராய் ஒரு பெரிய பவர் செக்டார்லாம் இல்லை. ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே டெல்லி லாபி, ஆர்எஸ்எஸ்க்குள்ளே பிஜேபிக்குள்ளே டெல்லி லாபி செய்வதற்காக, அவர்களை உளவறிவதற்காக, உற்று கேட்பதற்காக மைத்ரா நம்ம வச்சுருந்தாங்க. பிஜேபி என்ன நினைக்குது தமிழ்நாட்டு அரசியலில், திமுகவுக்கு ஆதரவாக இருக்கா, அதிமுக ஆதரவாக இருக்கா, டெல்லியில் என்ன ரூல் பண்ணுறாங்க? ஏன்னா டெல்லி ரூல் பூராமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரூல் தான். அவங்களுடைய திட்டங்களை அதுக்கு தான் ஜெயலலிதா வச்சுருந்தாங்க. அதன் பிறகு அவர் ஓபிஎஸோட போயிட்டார். ஓபிஎஸ் கூட எப்போ அதிமுக உடைந்த பிறகு ஓபிஎஸ் கூட போயிட்டார். ஓபிஎஸ் கூட போய் டெல்லியில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை, பிஜேபி தலைவர்களை பூரா ஓபிஎஸ்க்கு அறிமுகப்படுத்துனதே மைத்ராய் தான். டெல்லியில் போனால் மைத்ராய் வீட்டில் தான் தங்குவார். யார்? ஓபிஎஸ். ஒரு முறை அவசரமாக மோடி வர சொன்னார்னு மைத்ராய்க்கு தெரியாமல் இவர் போயிட்டார். யார்? ஓபிஎஸ். போய் அமித்ஷா மோடியை பார்த்துட்டு இந்த செய்தியை இவர் டிவியில் பார்க்குறாரு மைத்ராயன். பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கோம், நம்ம தான் எல்லா தலைவர்களும் அறிமுகப்படுத்தினா நமக்கே அல்வா கொடுத்துட்டு நேராக போயிட்டாருன்னு வீட்டை பூட்டிட்டு சென்னைக்கு வர ஏர்போர்ட் வந்துட்டார். வந்த பிறகு ஓபிஎஸ் சொன்னேன் நான் உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். வேண்டா வெறுப்பாக போய் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் அதிமுக இப்படி பல கதையும் இருக்குது. அதனால்